அதை நான் இங்கே அடையாளங்கள் ஒன்றாக சொல்லலை. ஆனால் இதை மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்று பேசக்கூடிய அறிஞர்கள் நிறைய பேர் அதை கொண்டு வராங்க. அது என்னன்னு சொன்னால் இன்திஃபாகுல் அஹில்லா, பிறைகள் பெரிதாக தென்படல். இது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. நிறைய ஹதீஸ்கள் வருது, முஸ்னத் ஷாமியில் வருது, இன்னும் வேற வேற கிரந்தங்கள் எல்லாம் என்ன செய்கிறது வருவதை பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மின் இக்திராபி ஸாஅ இன்திஃபாகுல் அஹில்லா, மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று பிறை பெரிதாக தென்படுதல். மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் முதலாம் நாள் பிறையை பார்த்து இது இரண்டாம் நாளுக்குரிய பிறை என்று சொல்வார்கள். இரண்டாம் நாள் பிறையை பார்த்து இது மூன்றாம் நாளுக்குரிய பிறை என்று என்ன செய்வார்கள் சொல்வார்கள். இது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று. அது எந்த நாளைக்கு நீங்க காண்றீங்களோ அது அந்த நாளைக்குரிய பிறை தான். ஆனா மக்கள் எப்படி சொல்லுவாங்க, இது இரண்டாம் நாளுக்குரிய பிறை, முதலாம் நாள் பிறையை பார்த்து இரண்டாம் நாள் பிறை மூன்றாம் நாளுக்குரிய பிறை இப்படி சொல்வார்கள். இப்படி காலம் அது மறுமை நாளுடைய அடையாளம் அப்படின்னு இன்றைய பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு சொன்ன மாதிரியே அந்த செய்தி என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனா அந்த செய்திகளை நாம் மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்ற இதில் கொண்டு வரல. காரணம் என்னென்னா, சில ஹதீஸ் கலை அறிஞர்கள் அதை சஹி என்று சொல்லி இருந்தாலும் இன்னும் சில ஹதீஸ் கலை அறிஞர்கள் அதை விமர்சிக்கிறார்கள். இப்போ விமர்சனம் இருக்கிற நேரத்தில் அதுக்கு நம்ம ஆய்வு கொடுக்காம அதற்குரிய ஒரு என்ற அளவுக்கான ஒரு முயற்சி என்று கொடுக்காமல் கொண்டு சொல்வது பொருத்தம் இல்லை என்பதனால அவைகளை தவிர்த்திருக்கிறேன். ஆனா மறுமை நாள் அடையாளம் என்று எழுதிய எல்லாரும் என்ன செய்யறாங்க, அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் தவிர்த்ததற்கான காரணம் விமர்சனமும் அந்த செய்தியில சொல்லப்படுவதனால தான் என்ன செஞ்சேன் தவிர்த்தேன். இல்லைண்டா இன்றைக்கு சூட்டாகக்கூடிய செய்திகள்ல அது ஒரு பிரதானமான செய்தி என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, 37வது செய்தி நம்ம ஏற்கனவே 36 படிச்சோம். இது அடையாளங்கள்ல சேர்க்கலன்னா உதாரணத்துக்கு சொன்னேன், ஏன் தவிர்த்தோம் என்றதுக்கான உதாரணத்துக்கு சொன்னேன். இப்படி சில செய்திகள் தவிர்த்திருக்கிறேன். 37வது அடையாளம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது, சயகூனு ஃபி ஆகிரி உம்மதி உனாசுன் யுஹத்திஸூனகும் மா லம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாஉக்கும் ஃபஇய்யாக்கும் வஇய்யாஹும். என உம்மத்துடைய கடைசி காலத்தில் உருவாகும் சில மனிதர்கள் உருவாகுவார்கள், உங்களுக்கு சில செய்திகளை சொல்வார்கள், மாலம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாஉக்கும், நீங்களும் உங்களது பெற்றோர்களும் கேட்காத செய்திகளை அவர்கள் என்ன செய்வார்கள் உங்களுக்கு சொல்வார்கள். நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் கேட்காத செய்திகளை உங்களுக்கு சொல்வார்கள். அது இஸ்லாமிய இந்த சமுதாயத்துடைய கடைசி காலத்திலே உருவாகுவார்கள். ஃபஇய்யாக்கும் வஇய்யாஹும், நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், அவர்களுக்கும் நான் என்ன செய்கிறேன் எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇய்யாக்கும் வஇய்யாஹும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அதாவது முன்னே சமுதாயம் கேள்விப்படாத செய்திகளை பிந்தி வரக்கூடிய சமுதாயத்தில் சொல்லக்கூடியவர்கள் உருவாகுவார்கள். அப்படி உருவாகினால் அவர்களையும் அப்படி சொல்லக்கூடாது என நான் எச்சரிக்கிறேன், நீங்களும் அதை நம்புவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது மறுமை நாளுடைய அடையாளம் என்று சொன்னதுக்கான காரணம் கடைசி காலத்தில் உருவாகுவார்கள், கடைசி காலத்தில் உருவாகுவார்கள் என்ற வார்த்தை வருகிறது. இந்த ஹதீஸ் சரியாக நாங்கள் புரிய வேண்டும். எந்த முன்னறிவிப்பாக இருந்தாலும் அதை சரியான பொருத்தமான வடிவத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா கடைசி காலத்தில் உருவாகுவார்கள் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒன்று. இரண்டாவது, நீங்களும் உங்களது பெற்றோர்களும் கேட்காத செய்திகள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதை வச்சு இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தௌஹீத் பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்களை தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது. நீங்களும் முன்னோர்களும் கேட்காத செய்திகளை கொண்டு என்ன செய்வாங்க, அவங்க சொல்லுவாங்க, அவர்களை நான் எச்சரிக்கிறேன். இன்றைக்கு இப்ப நாங்க ஏதாவது ஒரு செய்தியை நம்ம சொன்னோம்டா, இது நாங்க கேட்கவும் இல்லை, எங்களை வாப்போமோ மாதிரி என்னது இது கேட்கவும் இல்லை. அப்ப இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி கட்டி சொல்றாங்க. எனவே ஃபஇய்யாக்கும் வஇய்யாஹும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, எச்சரித்திருக்கிறார்கள். கடைசி காலத்துல வரும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, எச்சரித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட கடைசி காலம் எது என்பது தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட கடைசி காலம் எது என்று தெரியாது. தன் மரணத்துக்கு பின்னால் மறுமை ஏற்படும் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதுதான் மறுமை நாள் என்ற அந்த நாள் என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது. ஃபீமா அன்த மின் திக்ராஹா இலா ரப்பிக முன்தஹாஹா, நீங்கள் யார் அதை சொல்வதற்கு, இறைவனிடத்துல தான் முடிவு என்ன செய்கிறது இருக்கிறேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல யாருக்கு எச்சரிக்கை விடுக்கிறாங்க, முதல் இந்த எச்சரிக்கைக்குள்ள யார் வராங்க, நபி தோழர்கள். ஃபஇய்யாக்கும், உங்களை நான் எச்சரிக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப கடைசி காலம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது இந்த காலத்தையும் குறிக்கும். ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு பின்னால சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே அந்த காலத்தையும் குறிக்கும்.
நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் கேட்காத செய்திகளை அவர்கள் சொல்வார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது. ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் வாழ்வாங்க, சஹாபாக்களுக்கு பின்னால் தாபீன்கள் வாழ்வாங்க. இந்த கால பகுதியில் ரசூலுல்லாஹ் காலத்துல கேட்காத செய்திகள் அங்க சொல்லப்பட்டா உங்களை நான் என்ன செய்கிறேன், எச்சரிக்கிறேன். இதுவும் குறிக்கும். அடுத்தது என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால், இந்த ஹதீஸ் நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் கேட்காத செய்திகள் அப்படி என்று சொல்வதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் எந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அதுதான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குரிய செய்திகள். அதுதான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குரிய செய்திகள். இந்த செய்தி தான் எங்களோட பெற்றோர்கள் கேள்விப்பட்ட செய்திகள். இப்படிதான் வழங்கிக்கிறோம். எப்படி இந்த செய்திகள் தான் எமது பெற்றோர்களுக்கு சொல்லப்பட்ட செய்திகள், எமது பெற்றோர்கள் கேள்விப்பட்ட செய்திகள். மற்றபடி எங்களோடு நாங்கள் பேசுகிற நேரத்தில் ஒப்பிடுகிற நேரத்தில் இது புதிய செய்தி மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்க சொல்ற செய்தியையும் நாங்க சொல்ற செய்தியை ஒப்பிட்டீங்கன்னா எது பழசு? நாங்க சொல்றதுதான் பழசு. உங்களுடைய அறிவுக்கு நாங்க சொல்றது புதுசு, நீங்க இருக்கிறது பழசு. என்ன, ஒருவருடைய அறிவை வைத்து அது பழசு புதுசு என்று தீர்மானிக்கிறது அல்ல. நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். அது இன்றைக்கு நம்ம குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிற நேரத்தில் அவர்களுக்கு அந்த செய்தி புதுசு. அவர்கள் எதையே கேட்டு வளமையாக பழகி வந்தார்களோ அந்த செய்தி பழையது. இப்படி புதுசு பழசு தீர்மானிக்கிறதா, எங்கிருந்து எடுக்கணுமோ, எந்த சமுதாயத்தோடு இந்த செய்தி சம்பந்தப்படுகிறதோ அவர்களோடு ஒப்பிட்டு பலது புதுசு தீர்மானிக்கிறதா? அப்படி தீர்மானிச்சீங்கன்னு சொன்னா, நீங்கள் அப்படி ஒப்பிடுகிற நேரத்தில் நீங்கள் இப்ப செய்து கொண்டிருப்பதும் சொல்லிக் கொண்டிருப்பதும் நம்பிக்கொண்டிருப்பதும் புதுசு. நாங்க இப்ப சொல்லுவதும் நம்ப வேண்டிய என்று சொல்வது எது? பழசு. இதுதான் அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த அடிப்படையில குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் உசூலியூன்கள் அடிப்படைவாதிகள் வச்சதுக்கு காரணம் என்ன? பழைய செய்திக்கு திரும்புங்க சொல்றதுனாலதான். குர்ஆனுக்கும் போங்க, ஹதீஸுக்கும் போங்க, அதான் பழசு. குர்ஆன் சுன்னா 1400 வருடத்துக்கு முந்தைய செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படையில் எடுத்துக்க சொன்னா, இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய எந்த செய்திகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு 3 நூற்றாண்டுக்கு முன்னால் அந்த செய்தி இல்லை, ஒரு 4 நூற்றாண்டுக்கு முன்னால அந்த செய்தி இல்லை. நாங்க சொல்லக்கூடிய எந்த செய்திகளாக இருந்தாலும் அது குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் சொல்வதனால அந்த செய்தி உண்டு. எங்க இருக்கு? பழைய கிரந்தத்துல உண்டு, பழைய வேதத்துல என்ன செய்கிறது? அது உண்டு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. எனவே இந்த அடிப்படையில் அதை புரிஞ்சுக்கொள்ளணுமே ஒழிய, எனது அறிவுக்கு உங்களுடைய அறிவுக்கு ஒரு சமூகத்துடைய அறிவுக்கு என்று புரிஞ்சு கொண்டோம்டா ஒரு காவிரி இஸ்லாத்துக்கு வர இயலாது. அவன் கேட்கறது அவனோட பெற்றோர்கள் கேட்டதும் இதல்ல, புதிய செய்தி அவனுக்கு இது. எனவே புதுசு பழசு என்றது எனது அறிவுக்கும் என் சமூகத்துடைய அறிவுக்கும் வச்சு தீர்மானிக்கிறது இல்லை. எங்கிருந்து செய்தி எடுக்கணுமோ, எங்கிருந்து செய்தி சொல்லணுமோ அந்த சோர்ஸை வச்சு தான் என்ன செய்யணும், அது தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படியான செய்திகள் பரவும். இன்றைக்கு பரவிருக்கக்கூடிய செய்திகள் நீங்க பார்க்கலாம், சர்வ சாதாரணமாக நிறைய பொய்யான செய்திகள் இப்படி சொல்லப்படுவதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் எந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கின்றா, புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நஸாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத், முஸ்னத் அஹ்மத் போன்ற கிரந்தங்கள் எங்க கண் முன்னால இருந்து தமிழ்ல எல்லாம் வந்திருக்குது. ஆனா திடீர்னு ஒரு கிரந்தம் சொல்லுவாங்க, அற்புதமான ஒரு ஆச்சரியமான, எங்கிருந்தா அந்த கிரந்தத்தை கொண்டு வராங்கன்னு இல்ல வழங்கிட்டா ஒரு கிரந்தத்தை அதுக்கு பிறகு தேடி பார்த்த அப்படி ஒரு கிரந்தம் இருக்கத்தான் செய்து அப்படின்ட்டு. அப்படி ஒரு பழைய கிரந்தத்துல இருந்து இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களோட தொகுப்பாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு ஆச்சரியம்டா, கிதாபுல் மௌதுஆத் என்ற புத்தகம் எழுதுவாங்களே, கிதாபுல் மௌதுஆத், அந்த புத்தகம் எழுதப்படுறது இட்டு கட்டப்பட்ட செய்திகளுக்கு. அதுலேருந்தே ஆதாரம் கொடுவாங்க. இமாம் இப்னுல் ஜௌசி அவர்கள் கிதாபுல் மௌதுஆத்திலே இதை சொல்லி இருக்கிறார்கள். எப்படி ஆதாரம்? இமாம் இப்னுல் ஜௌசி அவர்கள் கிதாபுல் மௌதுஆத்திலே சொல்லி இருக்கிறார்கள். பாத்தீங்களா, இப்னுல் ஜௌசியே கிதாபுல் மௌதுஆத்ல சொல்லி. கிதாபுல் மௌதுஆத் என்ன தெரியுமா? இட்டு கட்டப்பட்ட செய்திகளுடைய தொகுப்பு. ஆனா அதே ஆதாரம். இப்படி வரக்கூடிய நிலைமை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம புரிஞ்சு கொள்ளணும், இவைகளெல்லாம் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட செய்திகள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கும் மார்க்கத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் அந்த செய்தி தான். சஹாபாக்கள் நம்ம எதை எடுத்தாலும், சஹாபாக்களுக்கு இந்த செய்தி தெரியுமா? மார்க்க விஷயமாக இருந்தா சஹாபாக்களுக்கு இந்த செய்தி தெரியுமா? தெரியாது. சஹாபாக்களுடைய மாணவர்களுக்கு இந்த செய்தி தெரியுமா? தெரியாது. அப்ப தெரியாதுன்னா அது புதுசு, அவங்க தெரிஞ்சதுதான் பழசு, அவங்க தெரிந்ததா பழசு. இன்றைக்கு எனது அறிவுக்கும் உங்களுடைய அறிவுக்கும் ஒன்று புதுசு பழசா இருக்கலாம். அதெல்லாம் இங்க பேசப்பட வேண்டிய விஷயம். இது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று. சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காத செய்திகள் பிற்காலத்தில் தோன்றுவது என்பது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று. அடுத்ததாக ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்கன்னா, இட்டு கட்டப்பட்ட செய்திகள் உருவாகும். அதான் சொல்ல வராங்க. எது? இட்டு கட்டப்பட்ட புனையப்பட்ட செய்திகள் உருவாகும் என்பதை சொல்ல வருகிறார்கள். 38வது செய்தி என்னன்னு சொன்னால்,
கத்ரத்து ஷஹாதத்தி ஸூர் வ கித்மானு ஷஹாதத்தில் ஹக். பொய் சாட்சியம் அதிகரித்தலும் உண்மையான சாட்சியம் மறைக்கப்படுதலும். பொய் சாட்சியம் அதிகரித்தலும் உண்மையான சாட்சியம் மறைக்கப்படுதலும். இது அஹ்மதுல வரக்கூடிய செய்தி. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்ன பைன யதை ஷஹாதத்து ஸூரி வ கித்மான ஷஹாதத்தில் ஹக். மறுமை நாளுக்கு முன்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஒன்றுதான் ஷஹாதத்து ஸூர், பொய் சாட்சியம். தஸ்வீர் என்ற அரபுல சொன்னா நம்ம என்ன செய்யறது, பொய்யாக செஞ்சு ஃபைலை செட் பண்ணி எல்லாம் செஞ்சு ஒரு ஃபைலை உருவாக்குறது தஸ்வீர். இன்றைக்கு அதான் சொல்லுவாங்க தஸ்வீர். அதான் என்ன மிலஃப் முஸவ்வர்னா என்ன, பொய்யா கட்டி உருவாக்கிக்கிற ஃபைல் என்ற அர்த்தம். அதான் முஸவ்வர், மிலஃப் முஸவ்வர். அதான் ஷஹாதத்து ஸூர் என்ன, பொய் சாட்சியம் சொல்லுதல். வ கித்மானு ஷஹாதத்தில் ஹக், உண்மையான சாட்சியத்தை மறைத்தல். உண்மையான சாட்சியத்தை வலுக்கட்டாயமாக மறைக்கக்கூடிய ஒரு காலம் என்ன செய்யும், உருவாகும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று. இந்த எந்த அடையாளத்தையும் எனக்கு நடக்கிறத மட்டும் வச்சு முடிவெடுத்துடக்கூடாது. எனக்கு ஒரு பிரச்சனை நடந்து சாட்சியை மறைச்சிட்டான்னு வைங்களேன், இது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, முடிச்சிடக்கூடாது. அந்த சமுதாயத்தில் அதுதான் பிரபல்யமான மிகவும் வேகமாக பரவி வரக்கூடிய ஒரு செயல்பாடாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும்.